ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம கபி நியூஸ் வெஹிக்கிள் சேனலில் இப்போ 2012 மாடலு டாட்டா 909 2 யூனிட்டு 6 வீல் டிப்பர் சேல்ஸுக்கு வந்திருக்கு. டாட்டா 909 2 யூனிட்டு 6 வீல் BS3 டிப்பரு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வண்டி பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கபி நியூஸ் வெஹிக்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மறுபடியும் வரும். அடுத்த வண்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கும் வீடியோ பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2012 மாடலு டாட்டா 909 6 வீல் டிப்பர் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS3 2 யூனிட்டு. கேரளாவிலேருந்து இந்த வண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ரீநம்பர் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தான் அந்த வண்டி சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. மாதரசி ஆட்டோ கன்சல்ட்டிங், திருநெல்வேலி. பார்ட்டி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், டைட்டிலையும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நேராக போய் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி வண்டி ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வண்டி ரேட்டு எவ்வளோ என்னன்னு கேட்டுக்குங்க. ஃபுல் கண்டிஷனை கேட்டுட்டு போங்க. டயர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. எஃப்சி, இன்சூரன்ஸு, டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 81,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், டைட்டிலையும் கொடுத்துருக்கோம். டாட்டா 909 டிப்பர் 2012 மாடலு, 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் இருக்குது. ஏர் பிரேக்கு, பவர் ஷேரிங். இந்த வண்டி பவர் ஷேரிங்கு, ஏர் பிரேக்கு, 2 யூனிட்டு 6 வீல் டிப்பர். கேரளாவிலேருந்து ரீநம்பர் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் கோட்டை டேக்ஸ் போட்டிருக்காங்க. டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 81,000 கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. எஃப்சி பார்த்தீங்கன்னா 10 மாதம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் ஒரு 5 மாதம் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 10 மாதம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் கரண்ட்டில் இருக்குது. 2012 மாடல் KL ரீநம்பரு. டாட்டா 909 6 வீல் டிப்பர். பாடி, கேபினு, இன்ஜினு, சேஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டி நம்பர் டைட்டிலையும் கொடுத்துருக்கோம், லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம், வீடியோ கடைசிலையும் இருக்கும். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நேராக போய் பாருங்கள். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டு பேசி எடுத்துங்க. பேப்பர்ஸ் எல்லாமே மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கேரளாவிலேருந்து ரீநம்பர் பண்ணியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு வண்டி அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க செட்டில்மெண்ட் டெலிவரி சொல்லியிருக்காங்க. வண்டி ஃபுல்லாகவே நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணால் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க. வண்டி பேரில் ஃபைனான்ஸ் கிடையாது, NOC இருக்குது. ஃபைனான்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி NOC வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் உடனே உங்கள் பேரில் ஃபைனான்ஸ் போட்டு வண்டிக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். வண்டி சரண்டர் கண்டிஷனு. பார்ட்டி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், டைட்டில்லையும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நேராக போய் பாருங்கள். மாதரசி ஆட்டோ கன்சல்ட்டிங், திருநெல்வேலியில் இந்த வண்டி சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. டாட்டா 2 யூனிட்டு 909 டிப்பர். வண்டி பேரில் ஃபைனான்ஸ் கிடையாது, NOC வாங்கி வச்சுருக்காங்க. உங்கள் பேரில் டேரெக்டாக ஃபைனான்ஸ் போட்டு உடனே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கலாம். செட்டில்மெண்ட் டெலிவரி தான் சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு வண்டி டெலிவரி தரமாட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி கொடுப்பாங்க. BS3 டாட்டா 909 டிப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கபி நியூஸ் வெஹிக்கிள் சேனல். வணக்கம்.